நானும் பப்புனுக்காரும் சேர்ந்து ஆட போகிறோம். தங்கராஜோட ஆடி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு என் குருவோட நான் மோதுறேன். இருக்கிற பெண்கள் ஃபுல்லாக என் பக்கம் ஆதரவு, இருக்கிற பெண்கள் எல்லாம் பவதாரணி பக்கம் ஆதரவாக இருக்கணும். என்னத்தா இருப்பியலா? தட்டுக்கத்தா கையா, நீ பொத்துறா தடி. அந்த பிள்ளைக்கு பொச்சுக்காப்பு. இந்த பிள்ளைக்கு கைதட்டால் பூரா எங்க கைதட்டுங்க மறுபடியும் சும்மா தட்டுக்கத்தா. நீங்க பார் எனது அன்பு தாய்மார்களை பார். அங்கே ஒரு நாள் இங்கிட்ட ஒரு நாள் தான். அந்த குரூப்பு பூரா அப்படி வந்துருச்சு. வீட்டுக்கு போயிருங்க. இறங்கி வந்தேன்னா காற்றை கழிச்சு விடுவேன். எவ்வளோ தைரியம் பங்காளி. நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படி உட்காரக்கூடாது. நீங்கள் எப்படி வாங்க, ஆண்கள் கூட்டத்துக்குள்ள தனியாக வாங்க. மசுரி எப்படி வளர்த்துருக்குவாரப்பா. கோயிலுக்கா இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு எனக்கு ஒரே மாதிரி இருக்க முடியும். பார்த்தியா, அவளே ஒத்துக்கிட்டா. அவ்வளோதான் கணக்கா. இப்போ பொம்பளை பிள்ளைக்கு பூரா கை தட்டினாங்களா அவங்க. இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் கால் இருக்கா இல்லையா? தட்டுங்கப்பா. சத்தா அப்படி கேட்கணும். வேற ஒன்றும் இல்லை. அம்புட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். அங்கே மட்டும் என்னம்மா புருஷக்கிட்ட அடி வாங்குற கேஸ் தான். பாப்பா நீ பேச குறைச்சி சாப்பிட்டு தட்டுத்தா. நீயே பாக்ஸில் தட்டுத்தோ. ஹலோ ஏதுங்க. ஹலோ என்னதுங்க. ஹலோ விட்டுருங்க. கெயின் வைங்க. ஹலோ 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 ஹலோ. அதில் லேசாக எடுத்து வச்சு விடு. எடுத்து வச்சு விடு. ஓமைகா. கட்ட வண்டி கட்ட வண்டி கப்பாத்த வந்த வண்டி. கட்ட வண்டி கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி. நாளில் தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி. நல்ல வண்டி அரடி புள்ள முக்கி ஒட்டு அரடி புள்ள. இது காரு இதை உரைச்சி விட்டது யாரு? ஒதுங்கி நிற்கிறது காரு காத்த புடிங்கி விட்டது யாரு? காத்தடிக்க பம்பு ஒண்ணு நான் தராமா. எனக்கு ஆள் இருக்கு. நாங்களும் குரூப் வச்சுருக்கோம். நாங்களும் கை தட்டுவோம். எங்களுக்கும் கை இருக்கு. அச்சார எப்படிங்க அச்சார? ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன். குரங்கு கரு பொருங்குது. ஏ கணேசா குரங்கு கரு பொருங்குது. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போறேன். எரியுது, வயிறு எரியுது. எரியணும். இங்கே வேறு மஞ்சள் பண்ணி நீ மட்டும்தான் கை தட்டாமலே இருக்க. காலையில் மூத்திரம் போகும்போது உனக்கு சூட்டு கடுப்பு வந்துடும் சொல்லிவிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். என்ன ஆட்டத்தைப்பா ஆட்டுக்கு இதை விட்டு கை தட்டாம சூர்யா மாமாக்கு எரியுது. ஆமா எரியுது. வாயை வச்சு தனிச்சு விடு. எரியுதோ தம்பி விடுங்கடா, நம்ம பார்த்துக்கோண்டா. அடுத்த அப்துல் கலாம்யா. அத்தியார பிடிங்க. சீம சமத்து ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராணி. எங்களுக்கு ஆள் இருக்கு. எங்களுக்கு ஆள் இருக்கு. எங்க ஆத்தா என்னைய சொல்லாது. இதை மூடு. இல்ல இது எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்? எங்களுக்கு மூடிதான் இருக்கு. வேணுமா போய் திறந்து விடுப்போ. இல்ல இது எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்?
அடேங்கப்பா இவங்க பெரிய சாவித்திரி அம்மா உன் மூஞ்சில சாணியை கரைச்சிக்கிட்டு ஊத்த ஆறில் காலையில் 500 குறைஞ்சா விடுறியா 500 கொடு 500 கொடு ஆட்டோக்குன்னு ஆடுமா என்னடா தம்பி சொல்கிறா தங்கங்களா தங்கச்சி பாப்பா அண்ணன் கை தட்டணும் என்ன பாப்பா கை தட்ட மாட்டியா அசிங்கப்பட்டார் சூர்யா மாமா. அட கழுதைகளா அண்ணன் பாவம்லையா இல்லையா பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஊரான ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வந்தாடி தெருக்குள்ளே தேருக்குள்ளே பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியனா ஏத்த ஆடவா ஆடவா ஆடுன்ற ஒரு 10 ரூபா தர மாட்டேங்கிற தரியா சே பல்லாக்கு குதிரையில நீ என்ன மந்திரிச்சிட்ட கோழி மாதிரியே உட்காந்துருக்க இப்போ நீ கை தட்ட இல்லைன்னா அந்த வாட்டருக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் பார்த்துக்கோ அத்தியார பிடிக்க அத்தியார மாமாவன் பொண்ணை கொடு ஆமா நீ சொல்லி கொடு அதுதானே ஒட்டு முடிச்சு ஐயா அங்கே ஒரு தங்கச்சி பாப்பா கை தட்டிடுச்சு அந்த கருப்பு சுடிதார இம்மிடியட்டா நீ கிளம்புத்தா குழந்தை உட்காந்துருக்கேன் அது தெய்வம் குழந்தைய சொன்னீங்களா அது செல்லா ஓட்டு வேணாம் என்ன செல்லா ஓட்டு அடுத்து அதான் செல்ற ஓட்டு அதேதான் மாமாவ பொண்ண கொடு ஆமானி சொல்லி கொடு குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யணக்கா குனிஞ்சு குத்தடி செய்யணக்கா குத்தடி குத்தடி செய்யணக்கா பெண் வெறுக்கத்துக்கே கவுமானம். எங்கள் அண்ணன் அங்கேருந்து ஓடி வந்து அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. அன்பு அண்ணா அவர்களுக்கு 50,000 பொற்காசுகள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி வணக்கம். பள்ளிக்கூடம் போகாமலே நாங்கள் படம் படிக்காமலே பாசான கூட்டவங்க அண்ணனுக்கு பொம்மால போட்டு விடுங்க. நாங்கள் தான் இன்னும் வெயிட்டாகவே இருக்க, சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே குறையுது பேட்டியில் சார்ஜ்.
வாசிங்கப்பா. ஹிட்லர் கபடி பாய்ஸ் அன்பு உள்ளங்கள் 50,000 பொற்காசுகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். புளி மூட்டை ஒழுங்கா ஓடி போயிரு. பொறாம அன்பு கபடி குழு அன்பு நண்பர்களுக்கு நன்றி. போடு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மங்களையோ மங்களையோ நல்லா இருக்கும். மாப்பிள்ள அந்த பிள்ளை ஆடும்போது ஒரு வாத்தியம் போட்டிங்களே, போடுங்க ஒரு வாத்தியத்தை. நிந்தாக்கிறதுக்கு போட்டிங்களே. அதான் பக்கவாத்திய கலைஞர்கள் அப்படி இருக்கணும். இந்த தகுந்தாப்புல இந்த பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? பாடி வெத்தலை வாக்கு வாங்கி தர நீ போட்டுக்கோ, உனக்கு சிகப்பு பத்தலை என்ன சுண்ணா பத்தலை யாரும் சேர்த்துக்கோ. பாடி வெத்தலை வாக்கு வாங்கி தரம் கொஞ்சம் கொட்டுக்கோ. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பாடுறவங்களுக்கு தான் பக்கம் மேலே வாசிக்கணும். நாங்கள் என்ன வாசிக்கிறோம்னு கவனித்து அதில் ஒரு பாட்டு எடுக்கிறாரு சூர்யா. சூர்யா அவர்களுக்கு இசைக்கலைஞர் சார்பாக நன்றி. திருந்த மாட்டாங்க தூமியை குடிக்க. அந்த ஏன் ஜோடி மஞ்ச குருவி, என் ஜோடி மஞ்சள் குருவி, போடடி பாட்டு பாடடி பட்டம் போடடி. என் ஜோடி மஞ்சள் குருவி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி. சோழி முடிஞ்சிருச்சு. என்ன டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்துருச்சு. உன்னை கைதட்ட சொன்னா
அதுலேயும் பாரு எங்கள் வரைக்கும் தான் அந்த காசு கொடுக்குது பாரு. அதான் நிறைஞ்ச மனசு. அண்ணே நீ வேற லெவல்ண்ணே. தம்பிக்கு அப்புறம் ஒரு 500 கொண்டு வந்து கொடு. வண்டி ஆட்டுவேன். நன்றி சொல்லுமா அச்சார பிடிங்க. பூமாலை ஒரு பாயானது, பல்மாலை ஒரு பாட்டு பாடுது. இதை பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க இனிமை. பூமாலை சூர்யா பசங்கட நீ என்ன செய்ய போற? இல்லை ஒரு பொம்பளையா பிள்ளையா இருந்துக்கிட்டு எப்படி நீ காலையெல்லாம் சொல்லட்ட முடியும்? தூக்கு தூக்கு காலை. ஆடுமா ஓடுமான்னு நீ உக்காந்து இருக்கிறதுக்கு ஆடன்மா மாட்டேன். முட்டை போடும் பெட்டை கோழியே சேவல் கூட போராட்டமா. பூமாலை ஒரு தாயானது, ஒரு பாட்டு பாடுது. ஹலோ. அன்பு அப்பா அவர்கள், அன்பு அண்ணா அவர்கள் வாழ்த்தி அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். சில்லறை மாற்றியே வச்சிருப்பிய அவ்வளோ இருக்குது, 20 அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நாங்கள் இந்தளவுக்கு ஆனதுக்கு முக்கிய காரணமே 3 விஷயந்தான். இன்னும் ரசிகர்கள் நீங்கள் கைதட்டுறது, அந்த கைதட்டு தான் எங்களை இந்தளவுக்கு ஆட வச்சது. அன்பு தாய்மார்களுக்கும், அன்பு ரசிக பெருமக்களுக்கும், அன்பு குழந்தைகளுக்கும், தங்கச்சி பாப்பா எல்லாத்துக்குமே நன்றி. அதே மாதிரி இசைக்கலைஞர்கள், ஏன்னா வரிசையாக நாடகம், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். நாங்கள் கூட உள்ளே ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துருவோம். ஆனால் இசைக்கலைஞர்களுக்கு ஓய்வே கிடையாது. விடிகிற வரைக்கும் வாசிக்கிட்டே இருக்கணும். காலை தூக்குனாலும் வாசிக்கணும், அச்சுவல் தும்முனாலும் வாசிக்கணும். அப்படி ஒரு வாத்தியம் இசைக்கலைஞர்களுக்கு. ஆனால் எங்களுடைய நடனத்துக்கு சிறந்த முறையில் இங்கே இசையமைத்த இந்த இசை சக்கரவர்த்திகள் 4 பேருக்குமே மனமார்ந்த நன்றி. சோற கைதட்டு கொடுத்தா இந்த இசைக்கலைஞர்களுக்கு. 2வது ஒளி அமைப்பு. இன்றைக்கி இப்படி ஒரு மைசெட்டு இருக்கிறனால தான் அவங்களால வாசிக்க முடிஞ்சிச்சு, எங்களால் பாடவும் முடிஞ்சிச்சு. அது உள்ளூர் மைசெட்டு. சில உள்ளூர் மைசெட்டு விளங்காது. ஆனால் இன்றைக்கி எங்கள் அண்ணன் பயந்துக்கிட்டே ஓட்டிருக்கு மைசெட்டு. ஊரில் எதுவும் சொல்லி போடுவாங்கடான்ட்டு நல்லா ஓட்டிருக்காங்க. அன்பு அண்ணா அவர்களுக்கும் நன்றி. நம்மளாவது ஒரு நாளில் ஊரை காலி பண்ணிடுவான். காலையில் போகும்போது ஆம்பளி பேர் மட்டும் கொடுத்துரு. ஹலோ. நம்ம ஏன் செட்டு தானே ஷார்ப் வச்சு என்ன எடுத்துங்க ஆயிரம் பார்த்துக்கு. ஹலோ ஹலோ அவுட்டு தான். ஹலோ ஹலோ நன்றி சொல்லுமா. காசு கொடுத்தா அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி நன்றி கிடந்த வணக்கம். பாப்பா பவதானே நீ நல்லாவே ஆடுறீங்க. இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணுன்றது கிடையாது. பொம்பளை ஆளுகள்லாம் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? நாடகம் பார்க்க உட்காந்துருக்காங்க. இந்த பெண்கள்லாம் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசு எடுத்துகிட்டு வரலையா? நோ ப்ராப்ளம். இந்த களத்தில் கிடக்கிறது காதில் கிடக்கிறத கூட அவுத்து கொடுங்க. காலில் கிடக்கிற செருப்பை கழிச்சு கொடுங்க. பிஞ்ச செருப்புனாலும் பரவாயில்ல, அதுவும் நல்ல விலை போகும். சரிம்மா பவதாரணி, உன்னை நான் லவ் பண்ண போகிறேன். பண்ணவா? உனக்கு நான் தங்கச்சின்னா என் வயசு என்னன்னே தெரியலையா?
தாய்மார்கள் சார்பாக அன்பு அக்காவும் அன்பு அம்மாவும் சேர்ந்து அன்பளிப்புகளை வாரி வழங்கிய எனது அன்பு தாய்மார்களுக்கு ஆத்தா மக்களுக்கு ரொம்ப நன்றி கடந்த வணக்கம். அன்பு அண்ணன் பேர் சொல்லாத அன்பு அண்ணன் சார்பாக எனக்கு சூர்யா மாமாவுக்கு 100 அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். இருக்கடி இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எப்படி இருக்குன்னா அது சிவராஜரி ராகத்தை பிடிக்கும். ஏய் பாட்டு மட்டும் பாடு. இந்த புர்க்கெல்லாம் பண்ணது எனக்கு பயமாயிடுச்சு. மாமா சண்முகராஜா அப்படிதான் ஆத்தடி வேணாம்.